தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்துள்ளார். மேலும் மணப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர்களிடம் நகை திருட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையின் போது இளைஞர் தற்பொழுது மரணம் அடைந்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாபு சரவணன், இந்த இளைஞர் குறித்த மரணம் குறித்த விவகாரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உலக பிரசித்தி பெற்ற மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் தனியார் நிறுவனத்தின் மூலமா தற்காலிக காவலராக அஜித்குமார், அதே பகுதியைச் சேர்ந்த பாலகுரு என்பவரின் மகன் அஜித்குமார் காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி மற்றும் அவரது மகள் நிகிதா ஆகிய 2 பேர் கார்ல சாமி தரிசனம் செய்வதற்காக மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க கார்ல வரும்போது நிகிதா தான் காரை ஓட்டிட்டு வந்திருக்காங்க. கோயில் வாசல்கிட்ட வரும்போது அந்த சிவகாமி அம்மாவுக்கு வயது முதிர்வு காரணமாக நடக்க முடியவில்லை. அவர்களுக்கு சக்கர நாற்காலியை அஜித்குமார் எடுத்து கொடுத்துருக்காரு. அதில் சிவகாமி அம்மா ஏற்றி வச்சோன்னு நிகிதா தனது தாயாரிடம் இருப்பதாக கூறிவிட்டு அஜித்குமார்கிட்ட கார் சாவியை கொடுத்து காரை பார்க்கிங் செய்ய கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அஜித்குமார் காரை பார்க்கிங் செய்துவிட்டு நிகிதாவிடம் சாவியையும் வழங்கியுள்ளார். அதன் பின்பு கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி காரை எடுக்கும் பொழுது காரில் இருந்த 10 பவுன் தங்க நகை காணவில்லை என்று நிகிதா திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கார். அதனைத் தொடர்ந்து திருப்புவனம் காவல்துறையினர் அஜித்குமாரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். நேற்று முன்தினம் விசாரணை நடைபெற்று இரவு அஜித்குமாரை விடுவித்துள்ளனர். அதன் பின்பு நேற்று தனிப்படை காவல்துறையினரும் அஜித்குமாரை அழைத்து சென்று விசாரணை செய்தனர். அப்பொழுது அஜித்குமாருக்கு உடல்நிலை பாதிப்படைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து மதுரை மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்ததை தொடர்ந்து இப்பொழுது திருப்புவனம் பகுதியில் அஜித்குமாரின் உறவினர்கள் நேற்று இரவு முழுவதுமே காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. அவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசித் ராகவத் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருந்தாலுமே இரவு முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அஜித்குமாரின் உடல் இப்பொழுது மதுரை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதா, சிவகங்கை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டதா என்ற தகவல் கூட இப்போது யாருக்கும் தெரியாத அளவுக்கு காவல்துறையினர் வைத்துள்ளனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.